ஏஐயோட வெல்கம். இது உங்கள் ட்ரேடிங் தமிழ். ஸோ கைஸ், இது வரைக்கும் மேலே அனாலிசிஸ்லாம் பார்க்காம இருந்தீங்க. அதோட ரிசல்ட்ஸ்லாம் உங்களுக்கு என்னன்னு தெரியலனா எல்லாமே நான் வந்து டெலிகிராம், இன்ஸ்டாகிராம் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ லைவ் மார்க்கெட் ஹவர்ஸில் நான் வந்துட்டு அப்டேட் பண்ணுவேன். இதற்கு மேலே நம்ம இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் ஃபாலோ பண்ணியிருந்தா லிங்க்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அஸ் வெல் அஸ் இதற்கு மேலே டிமேட் ஓப்பன் பண்ண வந்தீங்கன்னா அதோட லிங்க்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ டிமேட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இத்தோட நிலையில் இதற்கு மரஸ் அனாலிசிஸ். ஸோ இன்றைக்கி எக்ஸ்பைரி டே ஒரு நல்ல மூவ்மெண்ட் இருந்தது பேங்க் நிஃப்டியில். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு 40,000 லைனை வந்து இன்றைக்கி பிரேக் பண்ணி பேங்க் நிஃப்டி சூப்பராக மேலே போயிருக்கு. நாளைக்கு வந்துட்டு ஒரு ஃபாலோ அப் கேண்டில் வந்து நம்மளுக்கு நல்லா பேங்க் நிஃப்டியோட இந்த ஐயை பிரேக் பண்ணி மேலே போச்சு அப்படின்னா நம்ம நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் எதிர்பார்க்கலாம். அதர்ஸ் லைக் நமக்கு வந்து இந்த கேண்டில் வந்து பிரேக் பண்ணி கீழே போச்சுன்னா நம்ம வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் எதிர்பார்க்கலாம் நம்ம பேங்க் நிஃப்டியில். ஸோ கைஸ், இது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியோட 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி நமக்கு எக்ஸாக்டாக இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு. நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்னா நமக்கு அப் சைடில் போச்சுன்னா நமக்கு வந்துட்டு இந்த 2 ரெசிஸ்டன்ஸும் ஒரு ஷார்ட் டேர்ம் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் நமக்கு. ஸோ நம்ம வந்து ரிவர்சல் எதிர்பார்க்கலாம். அஸ் வெல் அஸ் இன்சைட் இன்கேஸ் லைக் டவுன் சைடில் பிரேக் ஆச்சுன்னா நம்ம வந்துட்டு ஒரு ரீடெஸ்ட் எதிர்பார்த்துட்டு இந்த அளவுக்கும் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். நிஃப்டியோட 1 டே டைம் ஃப்ரேம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்துட்டு ஒரு நல்ல அட்டம் பண்ணியிருக்கு நமக்கு இந்த லெவலில் பிரேக் பண்ணுறதுக்கு. பட் ஸ்டில் நம்மளுக்கு லெவலுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ நமக்கு வந்து நாளைக்கு ஒரு ஃபாலோ கேண்டில் வந்துட்டு இந்த பர்டிகுலர் இந்த 2 கேண்டலோட ஐயும் பிரேக் பண்ணி மேலே போச்சு. அவர் இந்த லெவலில் பிரேக் பண்ணி மேலே போச்சு நம்ம நல்ல ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரெண்ட் எதிர்பார்க்கலாம். அப் ட்ரெண்ட் எதிர்பார்க்கலாம் நிஃப்டியில். இன்கேஸ் நமக்கு இந்த லைனை பிரேக் பண்ணிச்சுன்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் எதிர்பார்க்கலாம் நிஃப்டியில். இந்த நிஃப்டியோட 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் நம்மளுக்கு வந்துட்டு இங்கே லெவல்ஸ் மார்க் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு எக்ஸாக்டாக இங்கே க்ளோஸ் தான் இருக்குது. ஸோ இன்கேஸ் லைக் அப் சைடில் பிரேக் பண்ணிச்சுன்னா இந்த இடத்துல ரீடெஸ்ட் வெயிட் பண்ணிட்டு ஸோ ஃபஸ்ட் டார்கெட் இந்த லெவலுக்கும் ஃபிக்ஸ் பண்ணலாம். அஸ் வெல் அஸ் டவுன் சைடில் வந்து பிரேக் ஆச்சுன்னா வந்து ரீடெஸ்ட் வெயிட் பண்ணிவிட்டு ஸோ டவுன் சைடில் வந்து இங்கே வரைக்கும் நம்ம டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். இன்கேஸ் லைக் உள்ளே வந்து ட்ராவல் ஆச்சுனாலும் நமக்கு நல்ல ஒரு பாயிண்ட்ஸ் இருக்குது உள்ளே ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 40 பாயிண்ட்ஸ். பட் சின்ன ஜோன் தான் அது. இருந்தாலும் லைக் நம்ம பிரேக் அவுட் ஆச்சு ரீடெஸ்ட் ஆச்சுன்னா நம்ம நல்ல ஒரு ட்ரேட் எடுக்கலாம் இடத்துல. ஸோ கைஸ், நம்மளோட இன்ட்ராடே ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாக் வந்து தால்மியா பாரத். ஸோ நம்மளோட ப்ரீவியஸ் டே ஸ்டாக்ஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு. நான் எல்லாமே ரிசல்ட்ஸ்லாம் வந்து இன்ஸ்டாகிராம் அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். நீங்கள் போய் பாருங்கள் எப்படி நம்ம லெவலில் வந்து டச் பண்ணோன்னே ரிவர்சல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தால்மியா பாரத்துக்கு வந்துட்டு நான் எக்ஸாக்டாக இங்கே ஒரு லெவல் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன சான்சஸ்னால் நமக்கு இந்த லெவல் கிட்ட வந்துச்சுன்னா நல்லா ரிவர்சல் ஆகுது மேலே போகுது சான்சஸ் அதிகம். இன்கேஸ் லைக் நம்ம அப் சைடில் பிரேக் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு ஃபஸ்ட் டார்கெட் இந்த லெவலுக்கும் ஃபிக்ஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் மேலே வந்து ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் மூலமாக டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாம். டவுன் சைடில் வந்து இந்த லெவலில் பிரேக் பண்ணிச்சுன்னா நம்ம டவுன் சைடு எதிர்பார்க்கலாம். அண்ட் இந்த இடத்துல இந்த லெவல் கிட்ட வரதுக்கு முன்னாடியே நமக்கு வந்துட்டு இங்கே 2 டீமே இருக்குது. இங்கே சான்சஸ் அதிகம் ரிவர்சல் எடுக்கிறதுக்கு. ஸோ நம்மளோட அடுத்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா பாலிகேப் வந்து நமக்கு இந்த 2 லெவலுக்குள்ள ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டாக தான் போயிட்டு இருக்கு பாலிகேப். நமக்கு அப் சைடில் பிரேக் ஆச்சுன்னா நமக்கு வந்துட்டு ஃபஸ்ட் டார்கெட் இந்த லெவல், செகண்ட் டார்கெட் இந்த லெவல். ஸோ டவுன் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு இந்த 200 DMA ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணி கீழே போச்சுன்னா டவுன் ட்ரெண்ட் எதிர்பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 200 DMA நமக்கு எங்கேயுமே பிரேக் பண்ணலை. ஸோ 200 DMA பிரேக் பண்ணிச்சுன்னா டவுன் ட்ரெண்ட் போகலாம். இந்த லெவலில் பிரேக் பண்ணிச்சுன்னா நம்ம ஒரு சின்ன ரீடெஸ்ட் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம இந்த லெவலுக்கும் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா கனரா பேங்க் பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸாக்டாக இந்த லெவல் கிட்ட இருக்குது. ஸோ இந்த கனரா பேங்க்கில் வந்துட்டு நம்ம என்ன எதிர்பார்க்கலாம், இந்த லெவல் கிட்ட போச்சுன்னா நல்ல ரிவர்சல் எதிர்பார்க்கலாம் கனரா பேங்க்லேருந்து. அண்ட் இந்த ட்ரெண்ட் லைனில் பிரேக் பண்ணி கீழே போச்சுன்னா நம்ம வந்துட்டு இந்த லெவல் வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த லெவல் வந்து அகைன் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் இங்கே 200 DMA நம்மளுக்கு ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த 200 DMA கிட்ட போச்சுனாலும் நம்ம நல்ல ரிவர்சல் எதிர்பார்க்கலாம். அது கீழே வந்து இந்த லெவலில் பிரேக் பண்ணிச்சுன்னா ஃபஸ்ட் டார்கெட் வந்து இந்த லெவலுக்கும் ஃபிக்ஸ் பண்ணலாம் நம்ம. ஸோ கைஸ், ஐ ஹோப் இந்த அனாலிசிஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு யாராச்சும் அனாலிசிஸ்லாம் பார்த்து ட்ரேட் பண்ணியிருந்தீங்க, உங்களுக்கு ப்ராஃபிட் லாஸ் வந்ததுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். ப்ராஃபிட்னா சந்தோஷம், லாஸ்னா அந்த லாஸ் ஏன் வந்துன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஆஸ் வெல் அஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். See you on the next video guys. Have a great trading.